இன்றைய வேகமான உலகில் நம்மில் பலர் கடிகாரத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலை, குடும்பம், சமூக பொறுப்புகள் என பலவற்றிற்கும் இடையில் நமக்காக நேரம் ஒதுக்க மறந்து விடுகிறோம். இதன் விளைவாக மன அழுத்தம், சோர்வு மற்றும் ஒருவித தேக்க நிலையை உணர்கிறோம். வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக சாதிக்க வேண்டும், இன்னும் சிறந்த மனிதராக மாற வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் அவ்வப்போது தோன்றி மறைகிறது. இந்த எண்ணத்தை வெறும் கனவாக இல்லாமல் நிஜமாக்குவதற்கான மிக சக்தி வாய்ந்த கருவிதான் ஒரு சீரான தினசரி வழக்கம், டெய்லி ரொட்டீன். இந்த வீடியோவில் நான் சொல்லும் டெய்லி ரொட்டீனை பின்பற்றுவது மூலம் கண்டிப்பாக சிறிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். அதற்கு ஒரு நாளை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். காலை பொழுது, பகல் பொழுது, மாலை பொழுது, இரவு பொழுது. பகுதி 1, காலை பொழுது, த ஃபவுண்டேஷன். காலை 5 மணி முதல் 8 மணி வரை ஒரு நாளின் மிக முக்கியமான பகுதி காலை பொழுது. நீங்கள் காலையில் எப்படி உணர்கிறீர்களோ அதுவே உங்கள் முழு நாளையும் தீர்மானிக்கிறது. எனவே காலையை அமைதியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தொடங்குவது அவசியம். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் சூரிய உதயத்திற்கு சுமார் 90 நிமிடங்களுக்கு முன் எழுந்திருப்பது பல நன்மைகளை தரும் என்று நமது கலாச்சாரத்தில் கூறப்படுகிறது. அறிவியல் ரீதியாகவும் அதிகாலையில் எழும்போது உலகம் அமைதியாக இருப்பதால் உங்கள் கவனம் சிதறாமல் உங்களில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும். தினமும் ஒரே நேரத்தில் எழ முயற்சி செய்யுங்கள், வார இறுதி நாட்களிலும் கூட. எழுந்தவுடன் முதல் வேளையாக மொபைல் போனை பார்ப்பது நம்மில் பலரின் பழக்கமாகிவிட்டது. இது மிகவும் தவறான பழக்கம். காலையில் சமூக ஊடகங்கள், செய்திகள், மின்னஞ்சல்கள் ஆகியவற்றை பார்ப்பது உங்கள் மனதை தேவையற்ற தகவல்களால் நிரப்பி உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் சிதறடிக்கும். எழுந்த முதல் 60 நிமிடங்களையாவது உங்களுக்காக ஒதுக்குங்கள். இரவு முழுவதும் உறங்கிய பிறகு உங்கள் உடல் நீர்ச்சத்தின்றி இருக்கும். எழுந்தவுடன் 1 அல்லது 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர், முடிந்தால் எலுமிச்சை கலந்து குடிப்பது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை, மெட்டாபாலிசம் அதிகரித்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவும். இது உங்களை புத்துணர்ச்சியுடன் உணர வைக்கும். தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். கண்களை மூடி உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். 15 முதல் 20 நிமிடங்கள் எளிய யோகாசனங்கள் அல்லது நீட்சி பயிற்சிகள் செய்வது உங்கள் தசைகளை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். காலை நேர தூய்மையான காற்றில் ஒரு சிறிய நடைப்பயிற்சி அல்லது மெதுவான ஓட்டம் உங்களை புத்துணர்ச்சி அடைய செய்யும். புஷ் ஆப்ஸ், ஸ்குவாட்ஸ் போன்ற எளிய பயிற்சிகளை செய்யலாம். முக்கியம் என்னவென்றால் உங்கள் உடலை அசைப்பதுதான். ஒரு வெற்றிகரமான நாளுக்கு திட்டமிடல் அவசியம். ஒரு காகிதத்தில் அன்று நீங்கள் முடிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 பணிகளை எழுதுங்கள். இதற்கு டாப் 3 முறை என்று பெயர். 100 வேலைகளை பட்டியலிடுவதை விட இந்த 3 முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு தெளிவையும் சாதனை உணர்வையும் தரும். பகுதி 2, பகல் பொழுது, தி எக்ஸிகியூஷன். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இது உங்கள் வேலை மற்றும் கடமைகளை செய்யும் நேரம். இந்த நேரத்தில் உற்பத்தி திறனுடன் இருப்பது எப்படி என்று பார்ப்போம். முக்கியமான அதிக கவனம் தேவைப்படும் பணிகளை செய்யும் போது கவனச்சிதறல்களை முற்றிலுமாக தவிர்க்கவும். உங்கள் மொபைல் போனை அணைத்து வைக்கவும். தேவையற்ற இணையதளங்களை தவிர்க்கவும். பொமோடோரோ டெக்னிக் போன்ற முறைகளை பயன்படுத்தலாம். அதாவது 25 நிமிடங்கள் முழு கவனத்துடன் வேலை செய்து பிறகு 5 நிமிடங்கள் ஓய்வு எடுப்பது. இது உங்கள் கவனத்தை நீண்ட நேரம் தக்க வைக்க உதவும். மதிய உணவை அவசரமாக வேலை செய்து கொண்டே சாப்பிடுவதை தவிர்க்கவும். உணவிற்காக நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு வாய் உணவையும் ரசித்து மெதுவாக சாப்பிடுங்கள். இது செரிமானத்திற்கு உதவுவதோடு நீங்கள் எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்தவும் உதவும். சத்தான சமச்சீரான உணவை தேர்ந்தெடுக்கவும். தொடர்ச்சியாக மணிக்கணக்கில் உட்கார்ந்து வேலை செய்வது உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை 5 நிமிடங்கள் எழுந்து நடக்கவும், உடலை நீட்டவும், ஸ்ட்ரெச் அல்லது ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கவும். இது உங்கள் கண்களுக்கும் முதுகுத்தண்டிற்கும் ஓய்வு கொடுக்கும். நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மேஜையில் ஒரு தண்ணீர் பாட்டிலை வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் ஆற்றல் அளவையும் மூளையின் செயல்பாட்டையும் சீராக வைத்திருக்க உதவும். மதிய உணவிற்கு பிறகு பலருக்கும் ஒருவித மந்தநிலை ஏற்படும். அப்போது காபி அல்லது டீ குடிப்பதற்கு பதிலாக 10 நிமிடங்கள் வெளியே சென்று சிறிது தூரம் நடப்பது, சில ஆழமான சுவாச பயிற்சிகள் செய்வது அல்லது பிடித்த ஒரு பாடலை கேட்பது போன்ற செயல்கள் உங்களை புத்துணர்ச்சி அடைய செய்யும். பகுதி 3, மாலை பொழுது, த விண்ட் டவுன். மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. வேலை முடிந்த பிறகு அடுத்த நாளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளும் முக்கியமான நேரம் இது.
வேலை முடிந்தவுடன் அதை முழுமையாக மனதிலிருந்து அகற்றுங்கள். இதற்கென ஒரு சிறிய சடங்கை உருவாக்கிக் கொள்ளலாம். உதாரணமாக, உங்கள் கணினியை மூடிவிட்டு வேலை மேஜையை சுத்தம் செய்து வேலை உடைகளை மாற்றிவிட்டு இன்றைய வேலை முடிந்தது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வது. இது வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் ஒரு தெளிவான கோட்டை உருவாக்கும். உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது நண்பர்களுடனோ தரமான நேரத்தை செலவிடுங்கள். இரவு உணவை ஒன்றாக அமர்ந்து அன்றைய நிகழ்வுகளை பற்றி பேசுங்கள். மொபைல் போன்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உண்மையான உரையாடலில் ஈடுபடுங்கள். இந்த சமூக இணைப்பு உங்கள் மனநலத்திற்கு மிக அவசியம். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு செயலில் ஈடுபடுங்கள். அது புத்தகம் படிப்பது, இசை கேட்பது, படம் வரைவது, தோட்டம் அமைப்பது, சமைப்பது என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இது வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. இந்த செயல்பாடு உங்கள் படைப்பாற்றலை வளர்த்து மன அழுத்தத்தை குறைக்கும். இரவு உணவை உறங்குவதற்கு 2 முதல் 3 மணி நேரத்திற்கு முன்பே முடித்து விடுங்கள். எளிதில் ஜீரணமாகக்கூடிய லேசான உணவை உண்ணுங்கள். கனமான உணவு உங்கள் தூக்கத்தின் தரத்தை பாதிக்கும். அடுத்த நாள் அணிய வேண்டிய ஆடைகளை எடுத்து வைப்பது, மதிய உணவை திட்டமிடுவது, வேலைக்கு தேவையான பொருட்களை பையில் வைப்பது போன்ற சிறிய செயல்கள் அடுத்த நாள் காலையில் ஏற்படும் பதற்றத்தையும் அவசரத்தையும் குறைக்கும். பகுதி 4. இரவு பொழுது தி ரீசார்ஜ். இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நல்ல உறக்கம் சுய முன்னேற்றத்தின் மிக முக்கியமான அங்கம். உங்கள் உடலும் மனமும் தன்னைத்தானே சரி செய்து கொள்வது உறக்கத்தில்தான். உறங்குவதற்கு குறைந்தது 1 மணி நேரத்திற்கு முன்பு மொபைல், தொலைக்காட்சி, கணினி போன்ற அனைத்து மின்னணு திரைகளையும் அணைத்து விடுங்கள். அவற்றிலிருந்து வரும் நீல ஒளி, ப்ளூ லைட், உறக்கத்தை தூண்டும் மெலட்டோனின் என்ற ஹார்மோனின் உற்பத்தியை குறைத்து உங்கள் தூக்கத்தை பாதிக்கும். உறக்கத்திற்கு தயாராக மனதை அமைதிப்படுத்தும் ஒரு வழக்கத்தை உருவாக்கவும். கதைகள் அல்லது லேசான தலைப்புகளில் புத்தகங்களை படிக்கலாம். இதமான இசையை கேட்கலாம். வெந்நீரில் குளிப்பது உங்கள் உடல் தசைகளை தளர்த்தி நல்ல உறக்கத்திற்கு உதவும். தினமும் ஒரே நேரத்தில் உறங்கச் சென்று ஒரே நேரத்தில் எழுந்திருப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வார இறுதி நாட்களிலும் இதை பின்பற்றுவது நல்லது. ஒரு மனிதருக்கு தினமும் 7 முதல் 8 மணி நேர தடையற்ற உறக்கம் அவசியம். சிறிய படிகளுடன் தொடங்குங்கள். ஒரு வாரத்திற்கு காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை மட்டும் உருவாக்குங்கள். அது பழகியவுடன் அடுத்ததாக 5 நிமிட தியானத்தை சேர்க்கவும். இப்படி படிப்படியாக உங்கள் வழக்கத்தை கட்டமைக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், இந்த தினசரி வழக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உடல் ரீதியாக ஆரோக்கியமாகவும், மன ரீதியாக தெளிவாகவும், உணர்ச்சி ரீதியாக சமநிலையுடனும், ஆன்மீக ரீதியாக நிறைவாகவும் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையின் சிறந்த பதிப்பாக மாறுவதற்கான உங்கள் பயணத்திற்கு வாழ்த்துக்கள்.